அம்மா அப்பா என்ன பொய் சொல்றாங்க உங்ககிட்ட? அப்பா வந்து ஆஃபீஸில் இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாவுக்கு. அவர் சொல்லுவார், நான் வந்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. ஆனா எதுவுமே கேட்காது, காத்து சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஆனா அவர் சொல்லுவாரு, இல்ல நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன், அதான் எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னுவாரு. நான் என்ன நினைச்சேன், இதெல்லாம் உங்க அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க, பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு. மகள்களே கண்டுபிடிச்சிருதுங்க. ஒய்ஃபு கிட்ட சொல்லி கூட சமாளிச்சிடலாம் சார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க கிட்ட சொல்லி சமாளிக்க ரொம்ப கஷ்டம். நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதாமா இருக்கடா மச்சான். என்ன சொல்லுவாங்க, ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? இன்னும் 10 நிமிஷத்துல நீ வீட்ல இருக்க இல்ல மோன நீ சத்த. எனக்கு அண்ணா இருக்காங்க சார். நான்வெஜ்னா எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ் பர்கரு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? நான் வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக எங்க வீட்ல. சார் எனக்கு என்னமோ இது பெரிய மேட்டரா தோணுது சார். எதுக்கு இவங்க இப்படி லேட்டா வர மாட்டாங்களே? கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன் பையனுக்கு மட்டும்? நான் பெத்த பிள்ளைல எனக்கு எதிரா தயார் பண்றியா? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போட்டுருவாரு சார். அப்பா அட்வொகேட் தான போட்டு. அவர் அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. சார் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார் என் சன்னுக்கு. அவன் அதனால ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அவ ஸ்கூலுக்கு வேற ஸ்கூல் படிக்கிற, அவன் வேற ஸ்கூல். அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவன் தான் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டானே செஞ்சானே. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இவ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹோட்டலுக்கே போகணும்னு விரும்ப மாட்டா. அப்படியே ஹோட்டல் போனாலும் இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டா. ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல, அத்தனையும் பொய். வெஜ் ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல் என்ன கேளுங்க, பிரியாணி சாப்பிடுவேன்ல. சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. அப்புறம் அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? மனசு கரையுது சார், கரையுது. அவன் கேட்டதுனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது? என்னடா ஒரு பவுச் நான் கேட்டேன் சார். ஒரு பவுச்சுக்கு உடைஞ்சு போன பவுச்சை தான் நான் இத்தனை நாளா எடுத்துன்னு போயிருந்தேன். சகலா இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமா விடக்கூடாது, விடவே கூடாது. ஒரு பவுச் எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கு, பர்ண மேல இருக்கு. அதை எடுக்க மாட்டேன். எடுக்க கூட இவ்ளோ பண்றாங்க சார். பிகாஸ் பேசிக்கலி ஐ அம் சோம்பேறிங்க சார். ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கோ, வேஸ்ட் எதுக்கு பண்றது? எல்லாம் முடிச்சு ஒரு ரெண்டு சைடுமே உடைஞ்சிருச்சு சார். உன்னை கூட கூட்டு வந்தேன் பாத்தியா? என் மூளைய முட்டை பொடி மாஸ் போடணும்டா. ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு வாய் திறந்தா 10 பாயிண்ட் வருது. ஐயா உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம் இல்ல. சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும், அத போட்டா எடுத்து. நான் இல்ல சார். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அவங்களே எடுத்துண்டா அவங்க கைய வச்சு ஒண்ணி இப்படி எடுத்துக்கணும், இல்லனா இப்படி எடுத்துக்கணும். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? அதுவும் தனியா இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. இவங்க பண்றது ரொம்ப தப்பு சார். சரி அவனை கூட்டு போனீங்க, இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் பீஸ் லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல, அதையாவது செஞ்சிருக்கலாம்ல. என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி. சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இங்க பாருங்க, அவன் வந்து நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஒண்ணு கூட்டிட்டு போனாங்கன்னா எங்க அண்ணனோட தான் கூட்டிட்டு போவாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு அதிசயமால மோமாஸ் கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்பறான். 99 ரூபீஸ் தான் சார். நல்ல பெரிய பெரிய 2 சிக்கன் தராங்க சார். அத கூட இவங்க வாங்கி தர மாட்டாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். நான் சாப்பிட்டது 3 மோமோஸ், அண்ணா சாப்பிட்டது 4 மோமோஸ். அண்ணா சாப்பிடலன்னு நினைச்சு நானும் பாசமலையா பொங்கி கொடுத்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. பார்த்தா அண்ணா வேணா சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஏன் கேட்டா அதெல்லாம் கிடையாது, நீ தான் ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டல அப்படின்றாங்க. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அச்சா புள்ளைய இப்படி ஏமாத்துறீங்களே பையனும் அம்மாவுமா. இத்தனை வாட்டி அவங்க பையனை மட்டும் தான் சார் கூட்டிட்டு போயிருக்காங்க, என்ன கூட்டினே போனது சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? அவங்க பையனா? அவங்க அண்ணன் தானம்மா பாவம். அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. உள்ள என்ன நிறைய இருக்குது. அடிக்கும் போது கூட சார் ஒரு 4 லைன் சொல்லுங்க, அதுல ஒரு 100 டவுட் வரும் எனக்கு. அப்படியே டென்ஷன்.
ஐ வாண்ட் டு நோ தி ரீசன் why டவுட் வரவனங்க அறிவே. கிளாஸ்ல அந்த மேமோ கேட்க விட மாட்டாங்க, அந்த மிஸ் கேட்க விட மாட்டாங்க. யார கேக்குறது என்ன? உள்ளூர்ல தான் மானத்தை வாங்குறானா, வெளியூர்ல வந்து வேலையை கட்டுறேன் பாத்தியா? உனக்காதே தானா? உனக்காதே தானா? உனக்காதானா? பாருங்க பசங்களோட மனச படிங்க. ரெண்டு பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. இவனுங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே கிடையாது. தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருந்தாலும் நானும் தானே சார் வரணும் அந்த இதுக்கு. எங்க தாத்தாக்கு அப்பா எப்படி இவங்க மட்டும் விட்டு போவாங்கன்னு பார்த்தேன். ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா? இந்த பொண்ணு அவங்க அண்ணனை ஒண்ணுமே சொல்ல, அதுக்கு புரியுது இதை கரெக்ட் பண்ண வேண்டிய ஆள் அம்மா தான் அப்படின்னு கரெக்டா அம்மாவை தான் பேசுது. எதிரி இங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். சார் எல்லாம் எங்க அப்பா தான் சார் பாப்பாங்க, இவங்க ஒண்ணுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் சாமி நீங்க? யார் யாவரும் எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வக்கீல் சார் வாங்க, நீங்களே வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வக்கீல ஜட்ஜ் ஆக்குறோம். அம்மா செஞ்சது உனக்கு நிறைய செஞ்சிருக்காங்க, அதனால நீ அதை பத்தி வருத்தப்படாத. லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறா. அப்படின்னா ரெடி செஞ்சு அம்மா இல்லைன்னா நீயே இல்லை, நானும் இல்லை. நீயும் ஒண்ணுதான், உங்க அண்ணனும் ஒண்ணுதான், அம்மாவுக்கும் எனக்கும். சரியா? அண்ணனும் நானும் ஒண்ணுதான். மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. ஆனா அவங்களுக்கே எல்லாத்தையும் செய்ய கூடாது, எனக்கும் இருக்குல்ல. இல்லப்பா, நான் அப்படி உனக்கு இருக்கல, உங்களுக்கு பிறந்திருக்கேன். இல்லடா, உனக்கு அப்படி செய்யற மாதிரி தோணுது. ஐயோ ஒரு பேச்சுக்கு சொல்லடா ஐயா. பேச்சுக்கு நீ சொல்லுவே நீ? அட சும்மா தானே, சும்மா சொல்லி பாறா. எனக்கு கொஞ்சமாச்சு செய்யணும். சரி, எனக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் இருக்கா? சொல்லுப்பா. சொல்லுங்கறல. சார் என்கிட்ட ஒரே ஒரு டாய்ஸ் தான் இருக்கு, அதுவும் சயின்ஸ் கிட். அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னா வீடுகள்ல டாய்ஸ் எல்லாத்தையுமே எஜுகேஷனா மாத்துறீங்க. அவங்க விளையாடுறதுக்கு தான் பொம்மை வேணும். அப்படி சொல்லி என்னடா எங்கறி விளையாடுற பொம்மை எல்லாமே அறிவு வளர்ச்சிக்கான பொம்மையாக நீங்க மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா பசங்கள்ட்ட இருக்கிற சைல்ட்ஹுட் அந்த ஃபீலே போயிடுமே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்ப குழந்தைகள் உலகத்தை முழுக்க அறிவுச்சூழலாகவே மாற்ற முயற்சி பண்ணீங்கன்னா கஷ்டமாயிடும். இது சொல்றது கரெக்டா மச்சி. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க? ட்ரிப்பு போலாம் 9 இயர்ஸா கேட்டிருந்தேன். 9 இயர்ஸா? உனக்கு என்ன வயசு இப்போ? 9 ஏஜ் ஆயிடுச்சு. என்னப்பா இப்படி குழப்பற நீ? ஏய் ஏடா ஆஸ்பத்திரியில பையன் நர்ஸ் கொண்டாந்து கொடுத்தப்பே அப்பா ட்ரிப்பு போகணும் அப்படின்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிங்க. ஏதாவது ஒரு வாரம் இல்லாட்டி ஒரு வாரம் எங்கேயாவது கூட்டு போலாம்ல? எப்பவுமே கூட்டு போகாமலாம் இல்லைல்ல. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, அதுவும் பாடியிலே வந்துருவோம். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆட்டவனுக்கே அடுக்காது. இப்போ பீச்சுக்கே போனவங்களேன், உட்காந்து இடத்துல இருப்பார். அப்பா வாங்க போகலான்னு சொன்னா வரமாட்டாரு. சாமி இது ரொம்ப தப்பா தெரியுது. அவரு போன் வச்சுட்டு இப்படின்னா பாப்பாரு, வந்தாலும் எங்க என்ஜாய் பண்ண மாட்டாரு அந்த டைம்லயும். ரொம்ப டயர்ட் ஆயிடும். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. என்ன வயசு உங்களுக்கு? 34. அப்போ நீங்க யங் ஃபாதர் தானே, நல்ல யங் மேன். ஒரு துடிப்பா இருக்க வேண்டியதானே, பிள்ளையோட ஜாலியா ஓடி ஆடி விளையாடி. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. கொஞ்ச நேரம் அம்மா கூட விளையாடுறான்ற என்ன மட்டுமே கூப்பிடுவான் பீச்ல. ஏன் உங்களே கூப்பிடுறான்? மனசுல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அவன் என் கூட விளையாடுறதுக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காம விளக்க மாத்த கொண்டு அடிப்பேன் சொல்லி இழிச்ச மணிக்கு வரேன் நானு. ஏன் அப்பா கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு? அவரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டியா? நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க.